என்னங்க, உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருக்கா? ஆராணியம்மா ரொம்ப பிடிச்சிருக்கு. நைஸ், நல்லா இருக்கு. பட் இவ்வளவுதான் நினைக்கிறேன். ஓ நோ பவின், மை டியர் பிரதர், இதை விட பெரிய சர்ப்ரைஸ் உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கு. கேகே நோ. ஓ எஸ் பவின். தயவு செஞ்சு ஏதாவது பண்றியா? உன்னால மட்டும்தான் இவங்களை டேக்கிள் பண்ண முடியும். என் கல்யாண ஃபங்க்ஷனை நான் நிறுத்தணுமா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்ம கல்யாணத்தோட சங்கீத் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் விட சூப்பரா இருக்கணும். அதுவும் இல்லாம ஜாலியா இருக்குல்ல, நீங்களே பாருங்க. இது சந்தோஷமா இல்ல, தண்டனை மாதிரி இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, இன்னில இருந்து 20, 30, 40 வருஷத்துக்கு அப்புறம் என் கையில ஒரு குச்சி இருக்கும். அப்புறம் உங்க கண்ணுல ஒரு கண்ணாடி இருக்கும். அப்புறம் உங்க முடி, பல்லு. இல்ல உங்களுக்கு முடி கொட்டக்கூடாது. ஏன்னா எனக்கு சொட்ட தலைனா பிடிக்காது. இங்க பாருங்க, நம்ம 20, 30, 40 வருஷத்துக்கு அப்புறம் வெள்ள முடியோட இந்த வீடியோவை பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம சொல்லுவோம், வாவ் அதெல்லாம் எவ்வளவு சூப்பரான நாள்னு. இன்னொரு விஷயங்க, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அன்னைக்கு இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லுவீங்க. என்ன? வாட்? அப்படியா? நம்ம ஃபியூச்சரை பத்தி வேற உனக்கு என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். ஆனா ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணணும்னா அந்த நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ஜாய் பண்ணணும். அதனால இப்பவே அதை பத்தி எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்க எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் சேர்ந்து என் கூட வாழணும் தானே ஆசைப்படுறீங்க, அப்படித்தானே? கண்ணழகா, பாலழகா, பொன்னழகா, பெண்ணழகா, எங்கேயோ தேடி செல்லும் விரலழகா, பிள்ளைகள் கோர்த்து கொள்ளும் விதமழகா. உயிரே உயிரே உனை விட எதுவும் உயிரில் பெரிதாய் இல்லையடி. அழகே அழகே உனை விட எதுவும் அழகில் அழகாய் இல்லையடி. எங்கேயோ பார்க்கிறாய், என்னென்ன சொல்கிறாய், எல்லைகள் தாண்டிட மாயங்கள் செய்கிறாய். உனக்குள் பார்க்கிறேன், உள்ளதை சொல்கிறேன், உன்னுயிர் சேர்ந்திட நான் வழி பார்க்கிறேன். என்னங்க, இவங்களை யாரும் தெரியுமா? இவங்க தான் மனிஷா. பிரியா அஜய் கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தாங்களே, ஞாபகம் இருக்கா? வணக்கங்க. வணக்கம். மனிஷா, இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஷியாம். நீங்க லாயர் தானே? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க. ஒரு நிமிஷம் இல்லைங்க, ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன்.
பாட்டிமா கொஞ்சம் இங்க வரீங்களா? இவங்க உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. இப்ப நீங்க நான் சொல்றத கேட்க போறீங்களா இல்லையா? கேட்காம எப்படி இருப்பேன்? ராணியம்மா நான் இப்போ வந்துடுறேன். எங்க போறீங்க? இல்ல ஒண்ணுல சில முக்கியமான ஃபோன் கால்ஸ் பண்ண வேண்டியிருக்கு, பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. இப்போ இங்க தானே இருந்தது, அதுக்குள்ள எங்க போச்சு? இந்த கவர் யாரோடது? இதை போய் ஹரிபிரகாஷ்ட குத்துறேன். இது என்ன கவரு? இது அஸ்வினோட தான் இருக்கும் போல. இந்த கவரை அவர் தேடுறதுக்குள்ள நானே அவர்கிட்ட போய் கொடுத்துட்றேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டான்ஸ் முடிஞ்சிருச்சு, ரொமான்ஸும் முடிஞ்சிருச்சு, இப்போ சீக்கிரத்துல கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. ஆனா இப்போ வரைக்கும் அது மட்டும் நடக்கலங்க. அது அது என்னது? என்னது சொல்லு. அது வந்து அவங்க தான். வாவன், my dear brother, come on, do it. என்ன யோசிக்கிற வாவன்? நீ அதை கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். அட இல்ல, அது வந்து ப்ரப்போஸ். my dear brother, நீ கண்டிப்பா ஸ்ருதிக்கு ப்ரப்போஸ் பண்ணி தானே ஆகணும். அப்போ come on, do it. ஆனா எதுக்கு? எதுக்குன்னா என்ன அர்த்தம்? என்ன கல்யாணம் பண்ணிப்பே இல்லையான்னு என்கிட்ட கேட்க மாட்டீங்களா? நீ என்ன சொல்ற? ஸ்ருதி, நாம ரெண்டு பேரும் சங்கீத் ஃபங்க்ஷன்ல இருக்கோம். கொஞ்ச நாள்ல கல்யாணமும் நடக்க போகுது. இப்ப என்ன இதெல்லாம் கேட்கணும்? அதெல்லாம் எனக்கும் தெரியுங்க. ஆனா ஒரு தடவை கூட முழு மரியாதையுடன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்க கேட்கவே இல்ல. எனக்கு தான் ஆல்ரெடி எல்லாமே தெரியும்ல, அதனாலதான் நான் உன்கிட்ட எதையுமே கேட்காம இருக்கேன். Oh, come on. அவகிட்ட கேளு. நீ கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். Come on, அவகிட்ட கேளு. கேளுப்பா அஸ்வின், கேளு. என்ன அஸ்வின், ஏன் யோசிக்கிறீங்க? சீக்கிரம் ஏதாவது கேள்வியை கேளுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏன்னா இவரை கேள்வி கேட்க கூடாது, பதில் தான் சொல்லுவாரு. இவரால முடியாது. ஹேய், ஒரு நிமிஷம். வாவன், நீ அப்படி இல்லைன்னு ஸ்ருதி சொன்னாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கான மீனிங் எனக்கு தெரிஞ்சாகணும். கம் ஆன், நீ எந்த மாதிரி இப்ப ஸ்ருதி கிட்ட ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஓகே? வணக்கம் பாட்டி.
அஸ்வின் திடீர்னு எங்க போயிட்டாரு? ஹரிபிரகாஷ், ஆ சொல்லுங்க. ஆமா, இப்போ உங்க கையில ஒரு கவர் இருந்தது, அது எங்க போச்சு? அது உங்க கவரா? அந்த கவரு அஸ்வினோடதுன்னு நினைச்சேன். ஆனா அதை இருட்டில் எங்க விட்டுனே தெரியல. உனக்கு சொந்தம் இல்லாத பொருளை நீ எதுக்கு தொடணும்? மன்னிச்சிருங்க ஷாம் தம்பி, இந்த கூட்டத்தில் எங்கேயோ தொலைஞ்சிருமோன்னு நினைச்சேன். அதான் அஸ்வின் தம்பிகிட்ட போய் கொடுத்துட்டேன். ஒருவேளை அந்த கவர் அஸ்வின் கையில கிடைச்சிருச்சுன்னா? இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. எனக்கு எப்பவுமே தெரியாத ஒரு உண்மை. எப்பவுமே நான் அதை புரிஞ்சுக்கல. அந்த உண்மை என்னன்னா, love can reduce anyone to anything. நான் தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து தனலட்சுமி விரும்பிச்சு. நான் ரம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து ராக்கம்மா விரும்பிச்சு. நான் கண்ணடிக்கிற ஸ்டைல பார்த்து கவிதை புள்ள விரும்பிச்சு. நான் சிரிச்சு பேசும் ஸ்டைல பார்த்து சின்ன பொண்ணு விரும்பிச்சு. போட்டு நான் யாரையும் விரும்பல, எனக்கு யாரையும் பிடிக்கல. நான் யாரையும் விரும்பல, எனக்கு யாரையும் பிடிக்கல. நான் தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து தனலட்சுமி விரும்பிச்சு. நான் ரம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து ராக்கம்மா விரும்பிச்சு. நான் இது வரைக்கும் என் சின்னாவை எவ்வளவு சந்தோஷமா பார்த்ததே இல்லை. Will you marry me? மலர்ந்தது கிஸ்மி என்றது உன்னாலே. இமைத்தாலும் என் நெஞ்சுக்குள் ஓசை கேட்கும். நீ நடந்தால் புல்லிலும் பூக்கள் பூக்கும். நீங்க எதை தான் தேடிட்டு இருந்தீங்களா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க பாட்டிமா. அது வந்து இந்த புது போட்டோ எங்க இருந்து கிடைச்சது? அது வந்து பாட்டிமா, அந்த போட்டோவை நான் போட்டோ ஸ்டுடியோவுக்கு அனுப்பினேன், ரீக்ரியேட் பண்ண சொன்னேன். இல்ல ஆதாரங்களை சேர்த்தா எல்லாருக்கும் முன்னாடி உண்மையை சொல்ல முடியும்ல. உண்மை என்னன்னு எனக்கும் நல்லா தெரியும். அப்புறம் என்ன செய்யணுமோ அத சரியான நேரத்துல நான் செய்வேன். எனக்காக நீங்க ஒண்ணே ஒண்ணு மட்டும் செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு தவறை நீங்க இனிமே செய்யக்கூடாது.
மாப்பிள்ள, நீங்க என் மேல நம்பிக்கை வைங்க. குற்றம் செஞ்ச யாரா இருந்தாலும் கண்டிப்பா தண்டனை அனுபவிப்பாங்க. ரொம்ப நன்றி பாட்டிமா. ஆனா உண்மையை சொல்ல போனா குற்றவாளி யாரு யாரு இல்லைன்னு உங்களுக்கு எதுவும் தெரியாது. என்னோட லட்சியத்தை நான் அடையணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நோ 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 கேகே, பேச்சுலர்ஸ் பார்ட்டிலாம் எதுவும் கிடையாது. ஏன் இருக்க கூடாது? கேக்கே சொல்றது உண்மைதான். கேக்கே, நீங்க ஒரு சூப்பரான பார்ட்டியை அஸ்வின்காக அரேஞ்ச் பண்ணணும். இது உங்களோட பொறுப்பு. அப்புறம் அவரை நல்லா என்ஜாய் பண்ணணும். என்னாச்சு? மார்னிங். மார்னிங். குட் மார்னிங் அஜய் பிரதர். நிச்சயதார்த்தம் டன். மருதானி. வா, என்ன அழகா நடந்தது. நலங்கு சடங்கு ஓவர். சங்கீத் ஃபங்க்ஷன். டான்ஸ் ஆடி ஆடி களைச்சு போயிட்டேன். சேம் அதே ஃபீலிங். சரி ஓகே, எல்லா சடங்குகளையும் முடிச்சாச்சு. ஆனா இப்போ இதுக்கு மேல என்ன மிச்சம் இருக்கு? சித்தியோட பாஷையில சொல்லணும்னா வாட் இஸ் கல்யாணம் தானே? வாய்ப்பே இல்ல வாவன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான பார்ட்டி ஒன்று நடக்கும். வாட் பார்ட்டி? பேச்சுலர்ஸ் பார்ட்டி. தமிழ்ல சொல்லணும்னா காக்கா எல்லாம் சேர்ந்து கூத்தடிக்கிறது. ஐயோ கேக்கே, காக்கா எங்க இருந்து வந்துச்சு? பசங்கன்னு சொல்லணும். சரி, இப்ப நீ என்ன நினைக்கிற? கீழே போய் எல்லார்கிட்டையும் கேட்டு பேச்சுலர்ஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறியா? அதுக்கு அவங்களும் பெர்மிஷன் கொடுத்துருவாங்கல்ல? வாய்ப்பே இல்ல. நோ வே அஜய் பிரதர். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். இது கட்டாயம். பேச்சுலர்ஸ் பார்ட்டி நைட் என்ஜாய் பண்றதுக்கு திஸ் இஸ் தி லாஸ்ட் டே. ஓகே, ஏன்னா இதுதான் என்ஜாய் பண்றதுக்கு கடைசி நாள். அதுக்கப்புறம் சந்தோஷம் இருக்கலாம், கண்ணீரும் இருக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் பாவம் பசங்க. ஓகே, எனிவேஸ் டோன்ட் சே எனிதிங். அந்த பித்தகத்தை முடிவை. ஓகே ப்ளீஸ். ஓகே, இங்க பாரு பவன், பின்னுங்களா அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் அட்டெண்ட் பண்ணணும்னு சொன்னா நாம ஏன் அட்டெண்ட் பண்ண கூடாதுங்கற? நோ 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 கேகே, பேச்சுலர் பார்ட்டிலாம் எதுவும் கிடையாது. ஏன் வேணாங்கறீங்க? கிரிஷ் சொல்றது சரின்னு தான் தோணுது. நீங்க எல்லாருமே சேர்ந்து அது என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்ல. சுருதி, பேச்சுலர்ஸ் பார்ட்டினா என்னன்னு தெரியுமா உனக்கு? ரொம்ப நல்லா தெரியும். அதனால தான் சொல்றேன், நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க. அஸ்வின், இதுல என்ன இருக்க போகுது? எல்லா பசங்களும் ஒன்னா சேர்ந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? அதுவும் இல்லாம நீங்க எனக்காக சல்மான் கான் மாதிரி டான்ஸ் ஆடி காட்டியிருக்கீங்க. உங்களுக்காக நான் இத கூட பண்ண மாட்டேன்னா என்ன? அதனால நீங்க போய் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்க. சுருதி, பேச்சுலர்ஸ் பார்ட்டினா என்னன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உங்களை போய் என்ஜாய் பண்ண சொல்றேன். இங்க பாருங்க கிரிஷ், நான் சொல்றதை கேட்டுக்கங்க. நீங்க ஒரு சூப்பரான பார்ட்டியை அஸ்வின்காக ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. பார்ட்டியில அவரை நல்லா என்ஜாய் பண்ணணும். ஓகே ஸ்ருதி, இந்த பார்ட்டிக்கான பொறுப்பெல்லாம் என்னோட கையில. So it's done guys, done. It's done. இன்னைக்கு நைட் நாம பேச்சுலர் பார்ட்டியை என்ஜாய் பண்றோம். இது ரொம்ப அழகா இருக்குல்லக்கா. உனக்கு பிடிச்சிருக்கா? அக்காவும் பாட்டிமாவும் இதே தான் சொன்னாங்க. நான் இப்ப வரேன். என்ன இது ரொம்ப நல்லா இருக்குல்ல அஸ்வின்? கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்ன? இப்ப பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. சரி, இத பாரு சுருதி, கன்ஃபார்ம்டா உனக்கு ஆட்சேபனை எதுவும் இல்லைல்ல? எவ்வளவு அழகான ஹாரம் இது. எனக்கு என்ன ஆட்சேபனை இருக்க போகுது? நான் ஆரத்தை பத்தி பேசல. நான் கேகேயோட பேச்சுலர்ஸ் பார்ட்டி பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அதுவா? என்ன அஸ்வின், அதுல எனக்கு என்ன ஆட்சேபனை இருக்க போகுது? எல்லா பசங்களும் ஒன்னா சேர்ந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இதுல என்ன தப்பு இருக்க போகுது? அதுவும் இல்லாம நீங்க எனக்காக கஷ்டப்பட்டு சல்மான் கான் பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்கீங்க. உங்களுக்காக என்னால இது கூட பண்ண முடியாதா என்ன? நீங்க போங்க அஸ்வின், போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்க.
ஓகே. ஸ்ருதி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உனக்கு எந்த விஷயமும் சரியாவே தெரியல. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அந்த பேச்சுலர்ஸ் பார்ட்டி சுத்தமா கிடையாதுமா. எனக்கு எல்லாமே நல்லா தெரியும்க்கா. வீட்டை விட்டு அவ்வளவு தூரத்துல இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ்ல கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே அங்க பசங்க மட்டும்தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறியா?